வணக்கம். நம்ம கையில இருக்கிற ஆதாரங்களை வச்சு இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். தமிழ்நாட்டோட நிதி நிலைமை. ஒரே வருஷத்துல ஒரு மாநிலத்தோட கணக்குல எப்படி சுமார் 50,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை வர முடியும்? இது ஒரு பெரிய தொகை. இது ஏதோ ஒரே நாள்ல நடந்த தப்பு மாதிரி தெரியல. நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றத பார்த்தா இது மத்திய அரசோட பல நடவடிக்கைகள் சேர்ந்து உருவாக்குன ஒரு நிதிச்சுமை. வாங்க, இந்த 50,000 கோடி ரூபாய் புதிரோட ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். பணம் எங்க போச்சு, இல்ல எங்கிருந்து வரவே இல்ல. கரெக்டா சொன்னீங்க, இது நிஜமாவே ஒரு புதிர் தான். ஏன்னா இந்த 50,000 கோடிங்கிறது ஒரே ஒரு காரணத்தால வந்ததில்ல. உங்க ஆதாரங்களை பார்க்கும்போது அமைச்சர் இது ஒரு 3 பெரிய பிரிவுகளா பிரிக்கிறாரு. ஒன்னு, மாநிலத்துக்கு வர வேண்டிய வருமானத்துல ஏற்பட்ட இழப்பு. 2வது, மாநிலம் மேல திணிக்கப்பட்ட சில எதிர்பாராத செலவுகள். அப்புறம் 3வது, மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய ஆனா நிறுத்தி வைக்கப்பட்ட நிதி. இது 3ஐயும் நாம ஒன்னொன்னா பார்த்தாதான் இந்த முழு படமும் நமக்கு தெளிவா புரியும். சரி, அப்போ முதல் பிரிவுல இருந்தே ஆரம்பிக்கலாம். வருமான இழப்பு. இதுல எது ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது? இதுல முக்கியமானது ஜிஎஸ்டி, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியில செஞ்ச மாற்றங்கள். உங்க ஆதாரங்களை சொல்ற மாதிரி ஜிஎஸ்டி விகித சீரமைப்புங்கிற பேர்ல மாநிலங்களோட ஆலோசனைகளை கேட்காம சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 9,600 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அப்பா, கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா. ஆனா ஜிஎஸ்டி வந்தப்போ மாநிலங்களுக்கு இழப்பு வந்தா சரி பண்றதுக்கு இழப்பீடு தரேன்னு சொல்லியிருந்தாங்களே. அதுதான் சார் இங்க பிரச்சனையே. அந்த ஜிஎஸ்டி இழப்பீட்டு காலம் இப்போதான் முடிவுக்கு வந்தது. ஒரு பக்கம் அந்த இழப்பீட்டை நிறுத்திக்காங்க, அதே நேரத்துல மாநிலத்தோட வருவாயை பாதிக்கிற மாதிரி வரி விதிதங்களையும் மாத்துறாங்க. இத மாநிலத்தோட நிதிநிலையில விழுந்த ஒரு இரட்டை அடி மாதிரி அமைச்சர் சொல்றாரு. ஒரு பக்கம் வருமான ஆதாரம் இல்ல, மறுபக்கம் இருக்கிற வருமானத்திலையும் குறைவு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் என் கண்ணுல பட்டுச்சு. மாநில அரசுக்கே தெரியாம ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற மாநிலத்தோட கணக்குல இருந்து 1709 கோடி ரூபாய ஐஜிஎஸ்டி தீர்வுக்காக மத்திய அரசு எடுத்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கே. அதுவும் இந்த வருமான இழப்பு பிரிவுல தான் வருது. இது ஒரு திடீர் இழப்பு. மாநிலத்துக்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாம நேரடியா கணக்குல இருந்து பணத்தை எடுக்கும்போது அது மாநிலத்தோட நிதி திட்டமிடலை ரொம்பவே பாதிக்கும். சொல்லப்போனா இந்த 2 விஷயத்தையும் சேர்த்தாலே வருமான இழப்பு பக்கத்துல மட்டுமே 11,000 கோடி ரூபாய்க்கு மேல பற்றாக்குறை. சரி, வருமானம் வராதது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்க ஆதாரங்கள் படி இந்த 50,000 கோடியில ஒரு மிகப்பெரிய தொகை வராத வருமானத்தால இல்ல, மாறா திணிக்கப்பட்ட ஒரு செலவால வந்தது. அதுதான் அந்த மின்சார வாரிய விவகாரம். அத கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுதான் இந்த விவாதத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி. தமிழ்நாடு மின் விநியோக கழகம், அதாவது டிஎன்இபி, நஷ்டத்துல இயங்குது. அதுக்காக மாநில அரசு நிதி உதவி செய்யணும்னு மத்திய அரசு சொல்லுது. அதுபடி அந்த நிறுவனத்தோட உண்மையான இழப்பு, அதாவது பற்றாக்குறை, அந்த வருஷத்துல வெறும் 413 கோடி ரூபாய் தான். ஒரு நிமிஷம். உண்மையான நஷ்டம் 413 கோடி. ஆனா குடுக்க சொன்னது 16,290 கோடியா? இது கிட்டத்தட்ட 40 மடங்கு அதிகமாச்சே. நான் இந்த நம்பரை சரியாதான் கேக்குறேனா? நீங்க கேக்குறது 100க்கு 100 சரிதான். உண்மையான இழப்பு சுமார் 400 கோடியா இருக்கும்போது மாநில அரசு கிட்டத்தட்ட 16,300 கோடி ரூபாயே மின்சார வாரியத்துக்கு கொடுக்கணும்னு மத்திய அரசு கட்டாயப்படுத்தியிருக்கு. இதனால தேவைக்கு ரொம்ப அதிகமா, அதாவது 15,877 கோடி ரூபாய் மாநில பட்ஜெட்ல இருந்து செலவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் திணிக்கப்பட்ட செலவுங்கிறதுக்கு ஒரு உச்சபட்ச உதாரணம். ஆனா மத்திய அரசு பார்வையிலிருந்து பார்த்தா நாடு முழுக்க மின்சார வாரியங்கள் பெரிய நஷ்டத்துல இருக்கு. அதை சரி செய்ய மாநிலங்கள் மேல அழுத்தம் கொடுக்கறது அவங்க கொள்கையா இருக்கலாம் இல்லையா? இதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னவா இருக்கும்? நிச்சயமா மின்சாரத்துறையில சீர்திருத்தம் தேவைங்கிறது யாரும் மறுக்க முடியாது. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, சீர்திருத்தங்கிற பேர்ல ஒரு நிறுவனத்தோட உண்மையான இழப்பை விட பல மடங்கு அதிகமான பணத்தை மாநில அரசு மேல சுமத்துறது எந்த வகையில நியாயம்? இது மாநிலத்தோட மத்த நலத்திட்டங்களுக்கான நிதியை நேரடியா பாதிக்குது. ஆமாம். ஒரு துறைக்கு இவ்வளவு பெரிய தொகையை திரும்பும்போது கல்விக்கோ இல்ல சுகாதாரத்துக்கோ ஒதுக்கப்படுற நிதி குறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் மாநில அரசோட வாதமா இருக்கு. அப்போ நாம முன்னாடி பேசின அந்த ஜிஎஸ்டி வருவாய் இழப்பையும் இந்த மின்சார வாரிய செலவையும் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்க முதலாளி உங்க சம்பளத்தை குறைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வகை இழப்பு. இதுதான் ஜிஎஸ்டி விஷயத்துல நடந்தது. ஆனா அதோட சேர்த்து நீ என்னோட வீட்டு கரண்ட் பில்லையும் கட்டணும்னு அவர் சொன்னா எப்படி இருக்கும்?
அதெல்லாம் மின்சார வாரிய விஷயத்துல நடந்திருக்கு. ஒண்ணு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, இன்னொன்னு சம்பந்தமே இல்லாம உங்க மேல ஒரு செலவு சுமத்தப்படுது. இந்த 2 தாக்குதலும் ஒரே நேரத்துல நடக்கும்போது ஏற்படுற பாதிப்பு தான் இங்க விவாதிக்கப்படுது. அருமையான விளக்கம். இது விஷயத்த ரொம்ப சுலபமாக்குது. சரி, இப்போ 3வது பிரிவுக்கு வருவோம். நிறுத்தி வைக்கப்பட்ட நிதிகள். இது என்ன பிரச்சனை? இது வந்துட்டு மத்திய அரசு நிதி வழங்குற திட்டங்கள், அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் தொடர்பான பிரச்சனை. இந்த திட்டங்கள்ல மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல நிதி பங்களிப்பு செய்வாங்க. ஆனா உங்க ஆதாரங்கள்ல சொல்ற மாதிரி மாநில அரசு தன்னோட பங்களிப்பை செஞ்சதுக்கு அப்புறமும் மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய சுமார் 8,906 கோடி ரூபாய் இன்னும் வந்து சேரல. கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய். எந்த மாதிரி திட்டங்கள்ல இந்த தாமதம் நடக்குது? உதாரணமா சமகர சிக்ஷா, அதாவது நாடு முழுக்க பள்ளி கல்வியை மேம்படுத்துற திட்டம். இதுக்கு கீழே வரவேண்டிய சுமார் 3,548 கோடி ரூபாய் நிலுவையில இருக்கு. அதே மாதிரி ஜல் ஜீவன் மிஷன், எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கிற திட்டம். இதுல வரவேண்டிய 3,112 கோடி ரூபாயும் நிலுவையில தான் இருக்கு. இப்படி பல முக்கியமான திட்டங்களுக்கான நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த திட்டங்களுக்கு பணம் வரல. இதனால என்ன பெரிய பாதிப்பு வந்துற போது? மாநில அரசால சமாளிக்க முடியாதா? பாதிப்பு நாம நினைக்கிறத விட ஆழமானது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். உதாரணமா சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தை எடுத்துக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இதுல மத்திய அரசோட பங்கான சுமார் 9,500 கோடி ரூபாய மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமா அந்த திட்டத்தை அங்கீகரிக்காததால மாநில அரசே தன்னோட கையில இருந்து செலவு பண்ணிருக்கு. ஒரு நிமிஷம். இது ஒரு கணக்கு விளையாட்டு மாதிரி தெரியுதே. மத்திய அரசு அந்த பணத்தை கொடுக்கறதால மாநிலத்தோட கடன் வாங்குற திறன் குறையுதுன்னு சொல்றீங்க. இது மத்த பெரிய திட்டங்களையும் பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்கும். மாநில அரசு செலவு செஞ்ச அந்த 9,500 கோடி ரூபாய் மாநிலத்தோட கடனா கணக்குல காட்டப்படுது. இது மாநிலத்தோட கடன் ஜிஎஸ்டிபி விகிதத்தை, அதாவது மாநிலத்தோட மொத்த உற்பத்திக்கு நிகரான கடன் விகிதத்தை செயற்கையா அதிகமா காட்டுது. ஓஹோ, சரி. இந்த விகிதம் அதிகமா இருந்தா சந்தையில மாநில அரசு கடன் வாங்குறது கஷ்டமாகிடும், இல்லன்னா அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கும். இது ஒரு தொடர் சங்கிலி விளைவு மாதிரி. வருமானம் குறையுது, செலவு திணிக்கப்படுது, வரவேண்டிய நிதியும் நிறுத்தப்படுது, கடைசியா கடன் வாங்குற திறனும் பாதிக்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இந்த ஒரு வருஷ கணக்கு வழக்குகள். ஆனா உங்க ஆதாரங்கள் ஒரு நீண்ட கால பிரச்சனையும் சுட்டி காட்டுது. அதுதான் 16வது நிதிக்குழுவோட பரிந்துரைகள். அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நம்ம ஒரு குடும்பத்தோட ஒப்பிடலாம். ஒரு குடும்பத்துல சம்பாதிக்கிற நபர் ஒவ்வொரு பிள்ளையோட தேவைக்கும் பங்களிப்புக்கும் ஏத்த மாதிரி பணத்தை பிரிச்சு கொடுப்பார் இல்லையா? அது மாதிரி நிதிக்குழுங்கிறது மத்திய அரசு நாடு முழுக்க வசூலிக்கிற வரிய ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகை, தேவை, பரப்பளவு இது மாதிரி காரணிகள் அடிப்படையில பிரிச்சு கொடுக்கறதுக்கான பரிந்துரைகளை வழங்குற ஒரு அமைப்பு. அப்படின்னா தமிழ்நாடு தனக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியோட வளர்ச்சி விகிதம் மத்தவங்கள விட ரொம்ப கம்மியா இருக்குன்னு வாதிடுதா? ஆமா, அதுதான் முக்கியமான பிரச்சனை. நிதியமைச்சர் சுட்டி காட்டுறது என்னன்னா, சமீபத்திய பரிந்துரைகள் படி பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு நிதி பகிர்வு வளர்ச்சி 23.74%, கர்நாடகாவுக்கு 13.27% இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வெறும் 0.44% வளர்ச்சி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. என்னது? 23%க்கும் 0.44%க்கும் நடுவுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன் இப்படி நடக்குது? இது ஒரு நீண்ட டாமட் போக்கு. உங்க ஆதாரங்கள்ல சொல்ற மாதிரி 9வது நிதிக்குழு அப்போ, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி, மத்திய அரசோட வரி வருவாயில தமிழ்நாட்டோட பங்கு 7.9% இருந்தது. ஆனா அது படிப்படியா குறைக்கப்பட்டு இப்போ வெறும் 4% குறைஞ்சிருச்சு. இதனால கடந்த பல வருஷங்கள்ல தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒட்டுமொத்த இழப்பு சுமார் 3.17 லட்சம் கோடி ரூபாய்னு அமைச்சர் குறிப்பிடுறாரு. இந்த புள்ளி விவரங்கள் மாநிலம் பெருந்தன்மைக்காக கேட்கல, தனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கீட்டை கேக்குதுங்கிற வாதத்துக்கு வலு சேர்க்குது. இவ்ளோ புள்ளி விவரங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு படி பின்னாடி போய் யோசிப்போம். இது வெறும் எண்களை பத்தின விவாதம் இல்ல. ஒரு மாநிலத்துல ஒரு புது மருத்துவமனை கட்டணுமா வேண்டாமா, இல்ல கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தணுமா வேண்டாமாங்கிறத இந்த எண்கள் தான் தீர்மானிக்குது. அந்த வகையில இதோட தாக்கம் மக்களோட அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. முற்றிலும் உண்மை. நாம விவாதிச்ச இந்த ஒவ்வொரு கூறும், அதாவது வருவாய் இழப்பு, திணிக்கப்பட்ட செலவு, நிறுத்தி வைக்கப்பட்ட நிதி, அப்புறம் நிதி பகிர்வுல காட்டப்படுற பாரபட்சம், இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த 50,000 கோடி ரூபாய்ங்கிற பெரிய நிதிச்சுமையை உருவாக்குது. இது ஏதோ ஒரு பக்கத்திலேருந்து வர்ற தாக்குதல் இல்ல, பல முனைகள்ல இருந்து வர்ற தாக்குதலா மாநிலத்தோட நிதிநிலையை பாதிக்குதுங்கிறதா முன்வைக்கப்படுற வாதம். அப்படியானா நாம ஆரம்பிச்ச அந்த புதிருக்கு விட கிடைச்சிருச்சு.
இந்த 50,000 கோடிங்கிறது வருவாய் இழப்பு, கட்டாய செலவுகள், நிறுத்தி வைக்கப்பட்ட நிதிகள் மற்றும் நிதி பகிர்வுல ஏற்பட்டதா சொல்லப்படுற அநீதி, இது எல்லாத்தோட ஒரு கலவை. ஆமா. ஆனா இது ஒரு மாநிலத்தோட வரவு செலவு அறிக்கை எண்களை பத்தினது மட்டும் அல்ல. இது மத்திய மாநில நிதி உறவுகளோட தன்மையை பத்தின ஒரு பெரிய உரையாடலுக்கான தொடக்க புள்ளி. இந்த எண்கள் நம்ம கூட்டாட்சி தத்துவத்தோட நடைமுறை சவால்களை பிரதிபலிக்குது. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. உங்க ஆதாரங்கள்ல ஒண்ணு தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் தேசிய சராசரியை விட அதிகமா இருக்குன்னு சொல்லுது. ஒரு மாநிலம் நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அதிகமா பங்களிக்கும் போது மத்திய வரிகள்ல இருந்து அந்த மாநிலத்துக்கு திரும்ப கிடைக்கிற நிதி பங்கோட வளர்ச்சி விகிதம் கிட்டத்தட்ட 0 இருப்பது நம்ம நாட்டோட கூட்டாட்சி நிதி அமைப்போட எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? அடுத்த உரையாடல்ல சந்திப்போம்.